நேயர்களே, நண்பர்களே, ஆர்வம் பெற்றவர்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த ஜேம்ஸ் தோம்பர்? யார் இந்த ஜேம்ஸ் தோம்பர் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே இன்று ஜேம்ஸ் தோம்பரோடு அவரோடு தொட்டு உரையாடி உறவாடி வளர்ந்தவர்களில் பலர் நமக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேட்டிகளை எல்லாம் ரச்சனை சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்கின்றோம். முதலிலே வரக்கூடியவர் தெரசம்மாள் என்று சொல்லுகின்ற சகோதரி. ஏறக்குறை 80 வயதை தாண்டியவர்கள். அவர்கள் பறக்கின்ற ஊரை சார்ந்தவர்கள். அவர்கள் ஜேம்ஸ் தோம்பரை பற்றிய அனுபவத்தை அருள்பணியாளர் ஜான் மைக்கேல் ராஜிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அதை உங்களுக்கு கொடுக்கின்றோம், வரவேற்கின்றோம். இன்னும் நிறைய உரையாடல்கள் வர இருக்கின்றன. அனைவருடைய உரையாடலையும் நீங்கள் கேளுங்கள். லூர்தக்கா என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், மல்சலம் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜேம்ஸ் தோம்பரோடு உரையாடிய அனைவரையும் உங்களுக்கு முன் கொண்டு வருகின்றோம். கேளுங்கள், 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 அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். யார் இந்த ஜேம்ஸ் தோம்பர்? இப்ப அங்க உணவு கடையில அப்படியா? சரி சரி சரி, ஏதோ ஒன்றுல போடுவாங்க, விடுங்க. பழக்கம் இல்லை. மரிய சூசசாமி நம்ம பழைய ஜெயசாமியை கூட உதவி செய்யறாங்க. பொன்னியின் மேல்பாளையர் ஞாபகம் இருக்கா? அவருக்கு மகன் இவரு. அவர் உங்களை பார்க்கணும்னு வந்தார். உங்களை பார்க்க வந்தார். உதவிசார் இல்ல, வருஷங்கள் ஆகும். பங்குல உள்ள உதவி செய்யாரு இருந்தாரு இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜெயன் சாமியை கூட அவருக்கு மகன் இவர் சாமியார். அவரு நான் தான் பூசர். அப்படி இருந்துதான் உங்களை பார்த்துட்டு ரோடு வந்தாரு. நான் நினைப்பேன் உபதேசாரு எங்க பாட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. கரெக்ட். முஸ்கு முஸ்கு வேலை செய்து பழைய முஸ்கு மியூசிக் நல்ல பழக்கம். அவரும் பாட்டுக்காரருக்கு, நானும் பாட்டுக்காரருக்கு. அவர் நல்லா பாடுவாரா? எங்க வெள்ளக்கார சாமி இருந்தாரு. அவரு இந்த லத்தின் பாட்டு தான் தெரியும். ஆனா இந்த உதவியாருக்கும் எனக்கும் தான் தெரியும் அந்த பாட்டு. வேற யாருக்கு சிஸ்டருக்கு யாருக்கும் தெரியாது. அங்க அவர் இருந்த இடத்துல இருந்து கொண்டு வந்த லத்தின் பாட்டு 2 பேருக்கு தான் தெரியும். நாங்க 2 பேரும் தான் இருந்து பாடணும் கோயில. அப்ப உதவியாரு மயமானாச்சா? உதவிசரி இறந்து 20 வருஷம் ஆச்சு. 20 ஆச்சா? அம்மா இறந்து 10 வருஷம் ஆகுது. அப்போ அம்மா இறந்தாச்சு. அந்த அட்டை இவ்வளவு நினைச்சேன். பாத்தியலாம். நம்ம உதவிசாருக்கு அம்மாவா இல்ல தாசம்மையா? தாசம்மா எங்க கூட உள்ளவா? ஐயோ, அவனே இருந்துட்டாவா? நான் மட்டும் கிடையாது. தாசமிக்க கூட உள்ளவங்களும் இருந்தாச்சு. முத்தம்மா, தங்கம்மா, நேசம்மா எல்லாம் போயாச்சு. அவ்வளவுக்கு இல்லை. அவரை பாராட்டதான் சேர்ந்த மாதிரி எனக்கு. பல்மேரா மக்களும் சரி, பல்மேரா கிளைபஸும் சரி, இந்த கெனால் எல்லாம் வெட்டினாராம்ல அரசாங்கத்தோட சேர்ந்து எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காரு. ஆமா, பெரிய பெரிய ஆளுங்க செய்யற வேலையை ஒத்தைக்கு ஒரு கல்ல தூக்குவாராம். ஆமா, நெல்பாலையில தான் பாத்துருக்கேன். அப்படிதான் ஹெல்த் கொஞ்சம் ஆனாலும் எவ்வளவு பெரிய ஸ்கூல் கட்டும் போது அவரே பிசிக்கல் ஒர்க் செய்வார். அப்படி அதெல்லாம் செஞ்சு இது பண்ணணும்னா மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியா, மக்களுக்கும் ஒரு மாடலா இருந்திருக்காங்க. பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். மக்களுக்கு, துறவிகளுக்கு, பிரீஸ்டுக்கு, சோசியல் ஒர்க் செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு பயங்கரமான ஒரு மாடல், நல்ல ஒரு மாடலா இருந்திருக்காரு. இப்படித்தான் வாழணும், இது தம்பி, இந்த மாதிரி தான் மக்களுக்கும் பணி செய்யணும். இந்த மாதிரி தன்னலம், சுரண்டல், எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உண்மை, நம்ம கணக்கு இதெல்லாம் செய்யறதுலேயே உண்மையா இருக்கணும். இந்த மாதிரி மதிப்பீடுகள், கிறிஸ்துவ மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் நான் சொல்லலாம். இன்னைக்கு சொசைட்டியில் நம்ம என்ன செய்யலாம்? இப்போ அவரை பின்பற்றி
இன்றைக்கு உள்ள சமூகத்தில் இன்றைக்கி பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போச்சு. தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் அப்படியெல்லாம் வந்துருச்சு. மதிப்பீடுகள் எல்லாம் நிறைய சரிஞ்சிருச்சு. என்னை எப்படி செய்யலாம் நினைக்கிறிய? மதிப்பீடுகள் ஒரு பக்கம் உலகத்தினுடைய பல காரணங்களால், உலகத்தினுடைய மாறுதல்கள், டைம் சேஞ்சஸ், பீப்புள் சேஞ்ச், டெவலப்மெண்ட் கம்ஸ், அப்படி பார்க்கும்போது அவருடைய மதிப்பீடுகள் கட்டாயம் இருந்தாகணும், தொடர்ந்தாகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது உண்மையானவை. அதுபோல் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நமக்கு கட்டாயம் அந்த மதிப்பீடுகள் இருக்கணும். அதனால ஒரு சிலர் அதை பின்பற்றக்கூடியவங்க அல்லது இந்தந்த மதிப்பீடுகள் வேணும்னு விரும்புகிறவங்களாவது இதை ஒரு சில பிளாட்ஃபார்ம், ஒரு சில மக்கள், அவரால் பயன்பெற்றவங்க இருக்கலாம், அவருக்கு கொள்கையை பிடித்தவங்களாக இருக்கலாம், ஃபாதர்ஸ் ஆனாலும் சரி, சிஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, அல்லது லே பீப்புள் ஆனாலும் சரி, அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்து இன்னும் நம்மவே ஒரு சில பணிகளை முன்னெடுத்து கொண்டு போகணும். இப்போ நமக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வேலை செய்ய முடியாட்டாலும் நம்ம பணம் கொடுத்து உதவ முடியாதே. அது இன்னைக்குள்ள இது அவங்களாவே வச்சு கவர்மெண்ட்லேயும் எவ்வளவோ வேலைகள் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அது இதெல்லாம் நிறைய இருக்கு. அது முடியுதா? அது அதில் கான்டாக்ட் பண்ணி விட முடியுமா? இவங்களையும் தொடர்புபடுத்தி இவங்களும் ஒரு இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து சொல்லலாம். மரியா விஷன் சார்பாக தாமரைக்குளம், தெற்கு தாமரைக்குளம் மேரி அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேரி அவர்கள் அருள்பணியாளர் ஜேம்ஸ் தோம்பரோடு நெருங்கி பழகியவர்கள். அவருடைய வாழ்க்கை, அவருடைய பணிகள், அவருடைய லட்சியங்கள், அவருடைய உழைப்பு எல்லாவற்றையும் நன்றாக அறிந்தவர்கள். அவர்களிடத்தில் நாங்கள் உரையாடுகின்றோம். உரையாடலை காணுகின்ற நேயர்கள் அனைவரும் ஜேம்ஸ் தோம்பருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். வணக்கம் அம்மா. வணக்கம் டி மேரி அவர்களே, வணக்கம். அப்போ ஜேம்ஸ் தோம்பர் ஃபாதரை எப்போ முதல்ல சந்திச்சீங்க? நாங்க ஒரு ஹிந்து குடும்பத்துல உள்ளவங்க. ஆமா, அப்படிதான். நாங்க ஒரு ஹிந்து குடும்பத்துல உள்ளவ. நாங்க முதல்ல கிறிஸ்டின் கிடையாது. நாங்க ஒரு ஹிந்து பெரிய ஃபேமிலி. ஆனா வீட்டுல கோயில் எல்லாம் உண்டு, ஹிந்து கோயில் எல்லாம் உண்டு எங்க வீட்டுல. அப்படி இருக்கிற நேரம் நான் சின்ன பிள்ளைதான். அந்த நேரத்துல ஒருத்தங்க நம்ம ஃபாதர் அங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களாம். ஜேம்ஸ் வந்திருந்தாங்களாம். ஏன்னா அவங்க மேல்பால பங்கு. அப்போ வந்திருந்தாங்க. அங்க வந்திருக்கிற நேரத்துல வாங்க சீனி உக்காந்து ஒரு அக்கா கூட வந்திருந்தாங்க, வயசானவங்க தான். அவங்க எங்களை ஞானஸ்நானம் எடுக்கிற சொன்னாங்க. ஆனா சுற்றோடு சுற்றி எல்லா ஹிந்துக்கள் தான், எங்க ரிலேஷன் எல்லாரும் ஹிந்துக்களா இருந்தான். அப்புறம் எங்களை மட்டும் ஃபாதரை கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு வந்து வர சொன்னாங்க. நாங்க போனோம். போய் எங்களுக்கு ஞானஸ்நானம் இருந்தாங்க. எங்க அண்ணனுக்கு, அம்மாவுக்கு, பிறகு எங்க அக்காவுக்கு எல்லாருக்கும் ஞானஸ்நானம் தந்தாங்க. தந்துட்டு அப்படி நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். மேல்பால தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு எங்க வீட்டு பக்கத்துல சுரியன் கத்திரி அந்த சின்ன ஒரு சர்ச்சு வந்தது. அப்புறம் அதுலயே நாங்க சேர்ந்துருந்தோம். ஆனா ஃபாதரோட நம்ம நல்லா இது பண்ணி பழகிட்டு தான் இருந்தோம். பிறகு அவரு பரக்குன்றில இருந்தாங்க. யாரு? நம்ம ஃபாதர் ஜேம்ஸா? ஜேம்ஸ் பரக்குன்றில இருந்தார். ஆமா, பரக்குன்றில் சர்ச்சில் இருந்தாங்க அவங்க. எந்த சிரியன் சர்ச்சுக்கு போனீங்க? எங்க வீட்டு பக்கம் அப்பதான் ஒரு அந்த இடத்துக்கு பேர் என்ன? மாலைக்கோடு. மாலைக்கோடா? ஆமா, மாலைக்கோடு சிரியன் சர்ச்சு போனீங்க. சிரியன் சர்ச்சில் ஒரு ஷெட்டு கட்டி அதுல அந்த ஃபாதர் அங்க தொடங்கி இருக்காங்க முதல்ல. அப்போ நாம மேல்பாலை போனா கொஞ்சம் தூரம் மாலைக்கோட்டுல இருந்து, அதனால மேல்பாலை மாலைக்கோடு போனீங்க. மாலைக்கோட்டுக்கு எங்க வீட்டு பக்கம் தான் ஷெட்டு கட்டி வச்சு சர்ச் நடத்தினாங்க. அப்ப நாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். சுருக்கமா சொல்லுங்க. கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு மேல்பாலைக்கும் போவோம், டைம் கிடைச்சா மேல்பாலைக்கும் போவோம். அப்படி ஃபாதரை சந்திச்சு அவரு ரொம்ப ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அன்னைக்கு வறுமையில நாங்க வாடி இருந்தோம். என்ன ஹெல்ப் பண்ணாங்க? என்னன்னா அவங்களுக்கு கோதுமை கொடுத்தது, எண்ணெய் கொடுத்தது, பால் பவுடர் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பனை தொழில் உள்ளவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் இந்த ஒரு கம்பெனி போல நடத்தி இந்த நெய்யறதுக்கு அதையெல்லாம் கொடுத்தாங்க. பெட்டி மடைய இதெல்லாம் வருமானம் அழகழகா இது பண்ண எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஃபாதர் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனா பிறகு நாங்க அவ்வளவு தொடர்பு இல்லை, இங்க போறதுனால அங்க தொடர்பு இல்ல இருந்தது. ஆனா சென்டர்ல நடத்துனாங்க. என்ன சென்டர்? இந்த குளச்சல் பக்கம் கேஎஸ் ஏதோ ஒரு சென்டர், கேஎஸ்எஸ் தான். குளச்சல் பக்கத்துல இல்ல, நாகர்கோவில்ல நாகூர்ல நடத்துனாங்க. ஆனா அது குளச்சல பிரான்ச் போல இது பண்ணினாங்க. குளச்சல்லையா முட்டத்திலையா? குளச்சல்னு தான் சொன்னாங்க. சரி, ஓகே. அப்புறம் அப்படி இருக்கிற நேரத்துல பிறகு நாங்க ரொம்ப இங்க போறதுனால இது இல்லை. பிறகு எங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு அதுக்கு பிறகு நாங்க கோயில்பட்டி போயிருந்தோம். நாங்க ஏன்னா அது தேவையில்லை. ஃபாதரோட உள்ள அனுபவத்தை மட்டும் சொல்லுங்க. அனுபவம் ஏன்னா நல்ல ஒரு மனுஷன், நல்ல பக்தியானவர், பக்தியானவங்க, அவங்கள கடுமையா உழைக்கக்கூடியவர். உழைக்கிறவங்க. நம்ம இந்த கோயிலை கட்டினார் இல்லையா பறக்குந்துல? பறக்குந்து கோயில் கட்டி இருக்காங்க. பிறகு கோயிலை பற்றி என்ன நினைக்கிறிய? அங்க வந்து நாங்க அஞ்ஞானமா இருந்தவங்க, அறிவில்லாம எங்களுக்கு எந்த வழி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியாது. ஒண்ணும் தெரியும். இவர் வந்ததுனாலதான் நாங்க கடவுளை பற்றி தெரிஞ்சிருக்கோம். மாதாவை பத்தி கடவுளை பத்தி எல்லாம் தெரிஞ்சது ஃபாதரால தான். இல்லாட்ட நாங்க எங்க வீட்டுல ஹிந்து கோயில் உண்டு. அப்ப மேல்பாலையில உதவிசேரா இருந்தது யாரு? அது எனக்கு தெரியாது. பறக்குந்துல யாரு உதவிசேரா இருந்தது? அதுவும் தெரியாது. பொண்ணுபிள்ள உதவிசாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மேல்பால சீனு அக்கா தான் ஃபாதருக்கு எல்லாம் துணை. எங்க வீட்டுக்கு சீனு அக்காளா? சீனு அவங்க பேரு. கல்யாணம் பண்ணல அவங்க. மேல்பாலையில் உள்ளவங்களா? ஆமா, மேல்பாலையில் உள்ள சீனு அக்காவா? சீனு அக்கா. அவங்களுக்கு வீடு அந்த பக்கம் இருந்தது. அது அந்த கோயிலுக்கு இங்க அந்த நம்ம ரோட்டுக்கு கீழே அந்த வயல் அந்த பக்கம். கிறிஸ்தான்சு தாயார தெரியுமா? அது எனக்கு சிஸ்டர் தெரியுமா? தெரியல. தெரியா? வேற ஏதாவது சிஸ்டர் தெரியுமா? அங்க மேல்பால உள்ள சிஸ்டர் தெரியல, இங்க உள்ள சிஸ்டர்ஸ் தான் தெரியும். எங்க உள்ள சிஸ்டர்? நம்ம சிரியன் கேத்தலிக். சூரியன்ல. ஆமா, அது சிரியன் கேத்தலிக் உள்ள சிஸ்டர்ஸ் தான். அவங்க மேல்பாலைக்கு வந்து உதவி செய்தாங்களா? இல்ல இல்ல இல்ல, அவங்க சிரியன். அவங்க சிரியன். அவங்க வீடு சந்திக்க நாங்க அவங்களோட சர்ச்சுக்கு போறது. சரி, ஃபாதர் ஜேம்ஸ் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, உண்மையிலே அவரு இன்னைக்கு ஒரு புனிதராகணும் தான் எனக்கு ஆசை. எதுக்குன்னு வச்சா நாங்க எப்படியோ ஹிந்துவ கடந்த அஜ்ஞானமா இருந்தோம். அதனால இன்னைக்கு ஞான அந்த மதத்துல இருந்து இங்க மாற்றினதுனால புனிதராகணும்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, அவரோட சேவை. சேவை என்னெல்லாம் சேவை? ஏழைகளுக்கு ரொம்ப. ஏழைகளுக்குன்னு சொன்ன அப்படி பொதுவா சொல்லாதீங்க. ஏழைகளுக்குன்னா என்ன? பள்ளிக்கூடம் கட்டினது, அப்புறம் சர்க்கா வச்சது, பால்பொடி கொடுத்தது, அப்புறம் கோதுமை கொடுத்தது, சின்ன சின்ன தொழிலுக்காக அந்த இதெல்லாம் வீடு போல எல்லாம் கட்டி கொடுத்து அதுல பெண்களுக்கும் அதுல உரிமை உண்டு. பெண்களுக்கு உரிமை உண்டு. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் செய்தாரா? எல்லாருக்கும் செய்தாரா? எல்லாருக்கும் செய்தார். இன்னைக்கும் அவர் ஹிந்துக்களுக்கு தான் ரொம்ப செஞ்சிருக்காங்க. இந்துக்களுக்கு தான் ரொம்ப செய்தார். ஆமா, மத வேற்றுமை கிடையாது அவர்கிட்ட. சரி. அப்படி உதாரணமா சுங்காங்கடையில ஒரு பானை அதான் முதல்ல சுங்காங்கடையில செஞ்சு அவரு புதுமை போல. புதுமைதான். ஆமா, அது ஒரு புதுமை. அன்னைக்கு அவரை வணங்குறாங்க. அவர் வணங்குறாங்க. ஒரு சூர்பா எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க வணங்குறாங்க. அவங்கதான் மெயினா வணங்குறாங்க. நம்ம ஆட்கள் கூட அவ்வளவு மறந்தது போல இருக்கு. அவரு செய்த உதவிக்கும் அந்த ஏழைகளுக்கு இறங்குனதும் அப்படி இந்த உலகத்துல யாருமே அதிகம் இல்லை அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இப்படி ஏழைகளுக்காக உதவி செய்யறது நிறைய இருக்காங்க. ஆனா இது வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? பெரிய பங்களா கட்டி இருந்தாரா? சின்ன ஒரு சின்ன குடிசைதான். இன்னைக்கு உதாரணமான நீங்க பாக்கணுமா இருந்தா அது இங்க சுங்காங்கடையில வந்து அவரோட சேப்பரை பாருங்க, பூசை நடத்துறத பாருங்க. அந்த சேப்பரை உடைஞ்சு அப்படியேதான் கிடக்குது. ஒரு சேப்பல் கோயில். அவருடைய கல்லறையே அப்படித்தானே கிடக்கு. ஆமா, அவரோட கல்லறை அப்படிதான் கிடக்கு. அது சங்கடமா தான் இருக்கு. சில நேரம் வந்தானா அழுது இருக்கேன். நமக்கு இன்னைக்கு வந்து அவர் எவ்வளோ ஒரு இதாட்டும் நம்ம ஏசப்பா மாதாவெல்லாம் பற்றி பிடிச்சு நாங்க அவங்கள்ட்ட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவரோட கல்லறைய பார்த்தா அழுகதான் வருது. அக்டோபர் 10ஆம் தேதி போனாலும் அழுதுட்டு தான் வருவேன். மிழுதிரிகளுக்கு அழுதுட்டு வருங்க. நீங்க யாரும் பராமரிக்கிறது ஆள் இல்ல கிடையாது. சொந்தமா எவ்வளோ ஏக்கர் கணக்குல 145 48 ஏக்கர் எல்லாம் சம்பாதிச்சு எல்லா இடத்துலயும் நல்லதான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவரு பாவம் கேட்டானா அது அவர் எளிமையா வாழ்ந்தாரு. அது எளிமையா இருக்கட்டும். இப்போ ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு இறந்தானா எப்படி ஸ்தூபியாட்டு கல்றை எழுப்பி எல்லாம் பண்றாங்க. எல்லாம் புனிதரா வாழ்ந்த அந்த மனுஷனுக்கு பண்ணலாம். இதே போல ஒரு புனிதர் இந்த உலகத்துல நான் இங்க நம்ம நாட்டுல நான் பார்த்ததே கிடையாது. தேவசாயம் பிள்ளை அவர் நம்ம இல்லறத்தின் துறவி.
இல்லறத்தின் துறை துறவி அவரு. இவர் துறவிகளுக்கு துறவி. துறவிகளுக்கு துறவி இவரு. இல்லறத்தின் துறவி தான் அவரு. பாடுபட்டாரு இல்லன்னு சொல்லல. இத்தனை வருஷம் இதை பண்ணி இப்பதாங்க அவருக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அவருக்கு கொடுக்கணும் ஒரு இது பண்ணி அவரு அது இல்லறத்தின் துறவி. அவர் மேரிடானவரு இப்படி பண்ண. ஆனா நம்ம இது செயின்ட் புனிதமானவரு. அவரோட உடல்நிலையும் பார்க்காம ஏழைகளுக்காக உழைச்சு ஏழைகளோட இருந்து. அவர் சோம்பு இல்லாம இருந்த போதெல்லாம் போய் பாத்தீங்களா? நான் போகல, எனக்கு அவ்வளவு தெரியல போகிறதுக்கு. நான் தெரியல, அதுக்கு இறந்த பிறகுதான் தெரியும். அது இங்க ஒருத்தங்க சொன்னாங்க, இங்க சுங்காங்கடையில தான் அவர் அடக்கம் பண்ணி இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது பிறகுதான் பண்ணீங்க? பிறகுதான் போறேன். ஏன்னா நமக்கு ஞானஸ்நானம் தந்ததுனால தானே இன்னைக்கு. அவர்தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் தந்ததா? ஆமா, அவர் தான் தந்தாரு. எங்க வச்சு? பறக்குது மேற்பாலை. மேல்பாலை. மேற்பாலை வச்சுதான் எங்க குடும்பத்துக்கு தந்தா. எங்க ஒரு குடும்பம் மட்டும்தான் ஹிந்து குடும்பம், அங்க கிறிஸ்டனா இருக்கு. அப்படியா? மேல்பாலையில எங்க தாத்தாவும் இந்துவா இருந்தாரு. அவரு தானே முதல்ல உபதேசியாரு சபையார். எங்க அக்காவுக்கு தெரியும். ஏன்னா எங்க அக்கா யாரு? கமலம்மா அங்க இருக்காங்க. மாலைக்கோட்டில தான் இருந்து இப்ப போன வருஷம் தான் இறந்தாங்க. அக்கா பொண்ணு வந்து சசிகலா விஜயகுமாரியாவும் வந்து இப்ப ஸ்கூல் முக்கூட்டு ஸ்கூல்ல ஹெட்மிஸ்டர்ஸா இருந்து. அவங்களுக்கு தெரியுமா? அவளுக்கும் தெரியாது. தெரியாது. ஞானஸ்நானம் கொடுத்தது மட்டும்தான். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஃபாதரை பற்றி தெரியுமா? அங்கயா? அங்க யாரும் கிடையாது. ஏன்னாச்சா நாங்க மட்டும்தான். மீதி எந்த சூரியன் கத்திரிக்கு வந்ததுனால எல்லாம் இங்கே சேர்ந்துட்டாங்க. சரி சரி. நாங்க ஒரு குடும்பம் தான் அந்த இதோட சேர்ந்திருந்தோம். அப்ப ஒரு நல்ல சேவை செய்தாரு, புனித வாழ்க்கை வாழ்ந்தாரு, எளிய வாழ்க்கை வாழ்ந்தாரு, அவர் தியாகம் செய்தாரு. அதனால அவர் துறவி, நல்ல ஒரு துறவி. அவர் ஒரு புனிதராக அறிவிக்கப்படலாம். கண்டிப்பா படல. அவரு வந்து இப்படி இந்த நம்ம எத்தனையோ இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு ஒருத்தரங்களுக்கு நீங்க பார்த்தது இல்ல. ஏழைகளுக்கு உதவினது யாருமே இல்ல. அதான் சொல்லுவேன். சரி, அதே ஒரு புதுமை. ஆமா, கண்டிப்பா இல்ல. நிறைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஆமா, அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம நாட்டுல இருந்த சவேரியார் எல்லாம் வந்து நமக்கு அதே போல இந்த வந்து நாங்க ஹிந்துக்களா இருந்த எங்களை கிறிஸ்டன் இதுல கொண்டு வந்து நல்ல ஒரு இதாட்டு அவரு எங்களை வச்சு. அதனால இன்னைக்கு நாங்க மாதா ஏசப்பாவும் என் குழந்தைகளும் எல்லாம் கிறிஸ்டனாக்கி நான் அவங்க பெய்த்துல நான் இருந்துட்டு இருக்கேன். அப்ப அவங்க ஒரு புனிதர் ஆகலாம். வெரி குட். கண்டிப்பா ஆகணும். நன்றி. அப்ப மேரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தாமரை குளத்துல வந்து மேரி அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேரி அவருடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அருள் பணியாளர் ஜேம்ஸ் தோம்பர் வந்து மேல்பாலைக்கு வந்தது ஒரு பெரிய கொடை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். மட்டுமல்ல, இவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்திருக்கின்றார். வாழ்க்கையில ஆண்டவருடைய ஒளியை கொண்டு வந்திருக்கிறார், மறை பரப்பி இருக்கின்றார் என்பது மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கு. எனவே அவருக்கு புனித பட்டம் கொடுத்தால் மிகவும் தகுதியான ஒன்றாக இருக்கும் என்று மேரி அவர்கள் நினைக்கின்றார்கள். மேரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்ப மேல்பாலையிலிருந்து உங்களுக்கு தெரியும் ஃபாதரை? இல்ல பறக்குந்துல தானே முதல்ல இருந்தாரு? பறக்குந்துக்கு தான் வந்தாரு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கதான் வந்தாரு. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் எத்தனை வயசுல வந்திருப்பாரு? 20-22 வயசு. 25 வயசு. அவரு 25 வயசுல அவர் வந்து முளமுட்டுல இருந்துட்டு முளமுட்டுல இருந்து அங்க 9 மாசம் இருந்தாரு. முளமுட்டுல அங்க 9 மாசம் இருந்தாரா? நாங்க சின்ன வயசு தான். அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்க நல்லா பேசுவோம். சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் நல்லா பேசுவோம். இதே போட்டோ எடுக்கிறீங்களோ? ஆமா, ரெக்கார்ட் பண்றேன். சின்ன ஒரு யூடியூப் ப்ரோக்ராமுக்கு வேண்டி. ஏன்னா அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப அவரை நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நினைக்க ஆள் இல்லாததான் கல்லறை தோட்டமே சும்மா கிடக்குது. அதை கட்டி வைப்பீங்களா? நான் எப்பவுமே கேட்டேன், என்ன சொன்னாங்க? எனக்கு பொறுப்புல கொடுங்க, நான் அதை பராமரிக்கிறேன்னுட்டு. டாமினிக்கு கரஸ்பாண்டண்டா இருக்கும்போது அவர் கண்டுகிடவே இல்லை. அந்த இடத்த எல்லாம் கேட்டுகளை எல்லாம் அடைச்சு பறக்கி எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் இடிச்சு பறக்கி எடுத்துட்டு இல்லையா? சரி, அப்படி முளவுமுட்டுல வந்தாரு. முளவுமுட்டுல வந்ததுக்கு அப்புறம் முளமுட்டுல வந்து 9 மாசம் அங்கே இருந்தாரு. அங்க இருந்த பிறகு அவரு பறக்குன்னு ஊர்ல வேற சாமி மாதிரி அந்த வேற இன்னொரு சாமி இருந்திருக்காரு. எங்களுக்கு நல்லா பணம் இல்லாது. ஆனா அப்படி போயிட்டாரு. போனதுக்கு பிறகு நாங்க கோவிலுக்கு போறோம். ஃபாதர் ஜேம்ஸ் ஜேம்ஸ் வந்த பிறகுதான் கோயிலுக்கு எல்லாம் போனீங்க. எல்லாமே நாங்க போகிறோம். எங்களை ஞானஸ்நானம் உண்டு. அதுக்கு முன்னாடி உண்டு. அதுக்கு முன்னாடி லாசர் ஃபாதர் எல்லாம் இருந்திருப்பாரோ? கொல்ல மறை மாவட்டத்தில் உள்ளவங்க இருந்திருப்பாங்களோ? ஞானஸ்நானம் எங்களுக்கு உண்டு. ஃபாதர் வந்து அங்க வேற நிறைய பேர் ஞானஸ்நானம் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. ஞானஸ்நானம் கொடுத்து மக்களை எல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து
வீடெல்லாம் சந்திச்சு நிறைய பேருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தாரு. வேற என்னெல்லாம் செய்தாரு? நிறைய உதவி செய்திருக்காருல்ல. ம் கோதம்பு வேலை கொடுத்து மக்களுக்கு வீடு எடுத்து கோதம்பு வேலை கொடுத்து அவங்களெல்லாம் இந்த மாதிரி வளர்த்தி பிறகு ப்ரஷ்ஷு, பனை ஓலை, பனை தும்பு, சீனி சீனி செய்யறது. சீனி பெரிய ஆலயம் வச்சிருந்தாருல சீனி ஆமா, நான் பார்த்துருக்குறேன். அதில் நீங்கள் வேலை செய்தீங்களா? நான் என்ன சொன்னக்கா சொன்னாக்கா நாங்க ரெண்டு ஸ்னேகம் இல்லவங்களை தெரியுமா உங்களுக்கு? யாரு? ஸ்னேகம் ஸ்னேகப்பூ. ஆமா ஆமா, ஸ்னேகப்பூ. 3 பேரும் அந்த இதுல வேலை செய்யும். 3 பேரும் வேலை செய்து அதுல இருந்து அந்த பதினி எல்லாம் காய்ச்சி சீனி எடுப்போம், சர்க்கரைக்கு இந்த பால் காய்ச்சி எல்லாம் வைப்போம். வச்சுட்டு அதை நாங்களே சீனி எடுப்போம். ஒரு 1000 லிட்டர் பதினி வரும். 1000 லிட்டர் பதினி வரும். 1000 லிட்டர் வரும். இந்த பக்கத்துல உள்ள எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. நாங்களே எடுத்துட்டு வருவோம். எல்லாரும் போய் குடங்கள்லாம் கொண்டு போய் எடுத்துட்டு வருவோம். வேற ஆட்கள் எல்லாம் வந்து இந்த காக்கட்டாயில அப்படி வச்சு 2 இதா தூக்கிட்டு வருவாங்க. 12 மணி வரை அந்த பதினி எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு பெரிய பெரிய இந்த நீள பாத்திரங்கள்ட்ட 3 பாத்திரத்தை வச்சு தகர தகர அதை வச்சு நீளத்துல இருக்கும். அது நிறைய பதினை ஊற்றி காய்ச்சி அதை சீனிக்கு வைப்போம். இந்த நூல் பருவத்தினருக்கு வந்து சீனி வச்சு அப்படியே சர்க்கரை சீனி எடுப்போம். 2 நாள் இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு காலையில வரும்போது நல்லா சீனி பருவமாகி இருக்கும். அப்படியா? ஆமா, அதுல அந்த விஷயம் வச்சு இதெல்லாம் யார் சொல்லி தந்தது உங்களுக்கு? எங்களுக்கு அப்பா ஜேம்ஸ் ஃபார் ஜேம்ஸே சொல்லி தந்தார். அதுதான் கொண்டு வந்தது. ஆமா, அவர் தான் கொண்டு வந்தாரு. இதெல்லாம் சொல்லி தரணும் இல்லையா? எல்லாம் அப்படிதான் எங்களுக்கு சொல்லி தந்து எங்களை செய்ய வச்சிருந்தாங்க. யார் யாரையும் இந்த பதினி எடுக்கிறதுக்கு அடுத்தது வைக்க மாட்டாங்க. எங்களை கொஞ்சம் பேர் வச்சு நாங்களே எடுத்துட்டு வரோம்னு சொல்லி அப்படியே எடுத்துட்டு வந்து 12 மணிக்கு அந்த பதினியை காய்ச்சி அடுப்போம். எங்க அக்கா வந்து எங்க சொந்தத்தை வந்து சொன்னாக்கா நானும் பிறகு ஸ்னேகத்து அப்புறம் இன்னும் வேற 4-5 அம்ரோஸ் தெரியுமா? யாரு? அம்ரோஸ் அம்ப்ரோஸ். அம்ப்ரோஸ் ஆமா. செல்லைச்சாமி தம்பி இப்போ உண்டான்னு தெரியலையே. அவருதான் எல்லாம் அங்க பொறுப்பாரு. அப்படியா? அப்படி அப்போ பறக்குந்தில வந்து சீனி ஆலை, தும்பு ஆலை, ப்ரஷ் செய்கிறது. ஆமாம், ஓலை கூட, பனை ஓலை, பாய் முடைகிறது. அப்போ அந்த பனையிலிருந்து தும்பெடுக்கக்கூடிய ஓலையை வெட்டி தந்துடுவாங்க. தும்பு அது வீடுகளில் அதை அடித்து தும்பை கொண்டு வருவாங்களா? 50 பேர் இருந்து தும்பு அடிப்பாங்க. முதல்ல மட்டையில இருந்து எடுக்கணுமே. சீவி எடுக்கணும், சுத்தம் பண்ணணும். அப்புறம் காய வைக்கணும், காஞ்சிரும். அப்படி. அப்புறம் பறக்குந்துல சானல் வெட்டுற வேலை. ஓ அப்படியா? முதல்ல சானல் வெட்டு தான், தண்ணி கொண்டு போறது. ஆமா, எதெல்லாம் ஊர்களுக்கு தண்ணி கொண்டு போனாங்க அந்த ஊர்ல விளையாட்டு? ஒரு சின்ன சின்ன ஊற்று அங்கே தோண்டிதான் பண்ணிடுவோம். ஆமா, அப்படிதான் நாங்க எடுத்துட்டு இருந்தோம். அப்பதான் மக்களுக்கு தண்ணி கஷ்டம் வேண்டி சானல் கட்டினது. பிறகு அந்த சானல் மட்டும்தான் பெரிய சானல் ஆகுதுல, அதுல யாரும் இறங்க முடியாது. குளிக்கிறதுக்கு யாராவது பெரிய ஆட்கள் ஆண் பிள்ளைகள் பிறகு என்னாச்சு? பெண்கள் அதை இறங்க மாட்டாங்க, இறங்க முடியாது. பெரிய ஆழமா இருக்குன்னு. ஆமா, ஆழமா இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல அந்த இடம். இப்ப பாதி மூடிட்டாங்க. ஆமா, மூடி வாழை வச்சு ஆக்கிரமிச்சு அப்படி எல்லாம் வீடுகள் ஆக்கிரமிப்பெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடப்புறத்தில் உள்ளவங்க எல்லாம் உள்நாட்டு மீனவர்கள், களிய கவலையில் உள்ளவங்க. அப்படி மேல்பாலையில
உள்ள நெசவு உண்டு, நெசவு நெசவு துணி, முதல்ல துணி நெசவு, அதுல எல்லாம் நாங்க வேலை செய்யறோம். அப்படியா? அப்ப ஏகப்பட்ட வேலையில தொடங்கி இருக்கிறாரு. நிறைய வேலை தொடங்கினாரு, நிறைய செய்வார் மக்களுக்காக. மக்களை நிறைய மக்கள் கஷ்டப்பட்ட பாவப்பட்ட மக்கள் அந்த பணியாரிய மக்கள். அது ஏன் இல்லாம போச்சு? இப்ப சக்கரை ஆலை இல்ல, நெசவு இல்ல, ஆள் இல்ல, நடக்கிறதுக்கு ஆள் இல்லையா இருக்கும். அந்த மிஷினே பெரிய மிஷின், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அதோட மேல இருக்கும். அந்த மிஷின் வந்து துரும்பு பிடிச்சிங்க, நாங்க ஒரு வருஷத்துல இருக்க போவோம். பாஜி எங்களை கூட்டிட்டு போவோம். கொண்டு போனா அங்க ஒண்ணு இருக்காது. அந்த மிஷின் போட்டு எடுத்து நான் சில சமயம் நாங்க தான் சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம். அப்படி சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்த பிறகு அவ்வளவு சீக்கிரம் அந்த விட்டுப்பாங்க, எவ்வளவு சுத்தாங்களோ அவங்க எந்த சாயங்காலம் இருக்காங்களோ யார் இருக்காங்கன்னு தெரியும். அதை விட்டு மேல்பாலை எப்படி பள்ளியோடம் கட்டும்போது நாங்க எல்லாம் போனேன். எல்லாம் நைங்கள் இல்ல, நாங்க ஒரு 10-20 பிள்ளைங்க. நாங்க ரோசா சிஸ்டரா தெரியுமா? ரோசா அவங்க இஷ்டங்களா ரோசா குட்டியா? இல்ல, ரோசா சிஸ்டர் மதர் ஆட்பாங்க. அப்படியா? தெரியாது, எனக்கு தெரியாது. வேற அவங்க அந்த சபையில அந்த சபை தான் இப்ப இருக்காங்களா? அது தெரியாது. அவங்க இப்ப இருக்க மாட்டாங்க. பாபுஜி இறந்தாங்களா? இறந்தப்ப வந்தாங்களா? அதனால பாபுஜி இறந்து இப்ப 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு இல்ல? 25 வருஷம். 20 வருஷம் ஆகும். எனக்கு லியோன் மதரு, எவாஞ்சலின் மதரு, எவரெஸ்ட், இப்ப கிறிஸ்டான்சூஸ் இப்ப இருக்காங்க. 94 ஆச்சு. எப்படி? யாரு யாரு? கிளமென்ஸ் மேரியா? சிஸ்டருக்கு பேரா? சரி. கொள்ளத்துல உள்ள கேரளா. அப்ப பள்ளிக்கூடம் கட்டும் போதெல்லாம் அங்க வந்தீங்க? அப்போ மேல்பாலையில யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? வர்கீஸுக்கு அம்மா அப்பா தெரியும். எனக்கு அப்பாவை தெரியுமா? அவர் எத்தனை வருஷம் வேலை செய்திருப்பாரு ஃபாதர் கூட? 10-35 வருஷம் வேலை செய்தாராம. அப்ப எங்க தாத்தா தான் முதல்ல கிறிஸ்தவர் ஆனதா மேல்பாலையில? ஹிந்துல ஆமா 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 ஆமா. அப்படியா? யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்து? ஃபாதருக்கு அருள் MS அருள். போன சமயத்துல இவரை கொண்டு ஆமா 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 ஆமா. அப்ப வந்தபோது திருப்பி வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆமா, பெரிய கேஸ் ஆகி சரி. ஆமா, அது ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. கற்பஞ்சாமி வெள்ளச்சாமி வெள்ளக்காரன். ஆமா, மக்களும் கஷ்டப்பட்டாங்க. பிறகு திருப்பியும் இவர் ஜேம்ஸ் வந்து பொறுப்பெடுத்தார்.
எல்லாரும் நல்லா சந்தோஷமா பழகிட்டாங்க. அப்புறம் உங்க அம்மா இல்லை வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. யாருங்க? உங்க அம்மா யார்கிட்ட? ஃபாதர்கிட்ட. ஏன்? அங்க கூட பிரச்சனைகள் நடந்து ஏன்னா அம்மா ஃபாதர் ஜேம்ஸுக்கு சைடு தானே. ஆமா, அதுக்காக இவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அப்படியா? மக்களுக்காக வேண்டி. ஓஹோ. இதெல்லாம் நடந்து நாங்கெல்லாம் அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி உண்டு. அந்த சமயம் நாங்கள் சின்னதாக இருந்தாங்க. நிறைய பேர் பரகம்புல இருந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அந்த வேலை செய்ய. பள்ளிக்கூடம் நிற்கிறது அந்த கோவில், சின்ன கோவிலாட்டில் இருந்து. ஆமா, ஓலை குடிசை அந்த கோவில் கட்டுறதுல நாங்கள் ஃபுல்லாக வேலை செய்வோம். எங்கள் அப்பா எல்லாம் நல்லா வேலை செய்வாங்க. அவங்க எல்லாம் நல்ல வித்தியாசம் இருக்கு. மண் குடிசை ஓலை. இது நல்ல ஒரு ஆம்பளை செய்யறதோட வேலை சொன்னோம். இல்லை வளர்ச்சாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்துல தான் வந்தோம். மேல்பாலையில் யாரெல்லாம் உழைச்சது உங்க அறிவுப்படி? யார்? ரோஸ்லி மட்டும் தான். ரோஸ்லி வருவா, ஒரு நாள் வருவா, ஒரு நாள் வர மாட்டாங்க. ரோஸ்லி இப்போ இருக்காங்களா? அவன் இறந்தாச்சு. ரோஸ்லி இறந்தாச்சு, அவங்க அம்மா இறந்தாச்சு. அவங்க அம்மா வயசாக தான் இருக்காங்க அந்த சமயம். அந்த டைம்ல அவங்க எல்லாம் கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. ரோஸ்லிக்கு அக்கா உண்டு. கல்யாணம் ஆகி இருந்தாங்க அந்த சமயம். ஆனால் இவங்களெல்லாம் அப்புறம் ஏற்றுக்கணும் பிரச்சனைகளா. அப்படியா? அவங்களுக்கு ஒரு குடிசை நாங்கள் அந்த வீட்டோடக்கெல்லாம் போயிருப்பாங்க. அந்த வீடுகளெல்லாம் இந்த சரி பண்ணணும்னு இல்லை ஃபாதரு எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த இப்படி எல்லாம் மண்ணை கட்டி எங்கெல்லாம் நல்லா நிரப்பி நல்லா கொண்டு வரணும். அப்படி குடிசை வீடு கட்டி கொடுத்தோம். பிறகு வீடு ஒவ்வொரு ரூமாக கட்டி கொடுத்தாங்க. ரோஸ்லிக்கு பிறகு வேற யாரு ரோசம்மாவுக்கெல்லாம் வீடு இருந்தது. பர்ச்சேஸ் ரோசம்மா யாரு? மாங்குழி தானே? மாங்குழி இல்லைன்றது இடைக்கோடா ஏதோ ஒரு இல்லை அங்க ரோசம்மான்னு சொன்னா இடைக்கோடு இல்லை, அங்க இளஞ்சர சைடு அங்க போனோம். எங்க வீடு தாண்டி போனோம். அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அப்படியா? எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க. கோயில இருந்து அவங்களும் எங்களோட சேர்ந்து அங்க வேலை செய்ய வருவாங்க. சரி நாங்களாம் சின்ன பிள்ளைங்க நாங்கள் அப்புறம் பண்ணுவோம் சொல்லிட்டு எங்களை பாதுகாக்க வருவாங்க. அந்த ரோசமரத்து அக்கா தங்கம்மா. அப்படியா? பார்த்துட்டு எப்படி போகிறதுனா பாவச்சி சொல்லியிருப்பாரு, பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் சாப்பாடு, பசியோட வச்சு வேலை வாங்கிப்பாரு எல்லாம் அவர் சொல்லுவார். அந்த சிஸ்டர்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிப்பாங்க. ஃபாதரும் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து வேலை செய்வாரு, கல்ல தூக்குவாரு. வேலை செய்துட்டு அவர் வேற எங்கேயும் போவார். 10 மணி நேரம் நின்று வேலை செய்வாரு. அம்மாட்டி எடுத்து நல்லது வரைப்பாரு. அப்புறம் அந்த பிக்சர்ஸ் எடுத்து வெட்டுவார். இவ்வளோ ஒவ்வொரு அவரோடையும் இவ்வளோ வேலை செய்யறவங்களே போடுவார். போட்டுட்டு ஆளுக்கு 2-3 பிஸ்கட் எல்லாம் கையில் கொடுத்து, முட்டையை கையில் கொடுத்து, சின்ன பிள்ளைகளாக நாங்கள் அப்போ கொஞ்சம் பசி ஆரம்பிச்சோன்னு அப்படியே கொடுத்து போடுவோம். இப்படிலாம் நல்லா கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சோம். தெரியுமா? இன்னைக்கு அந்த மேல்பாலை எப்படி இருக்குன்னு தெரியும். என்னம்மா? பவுலின் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸம்மா பறக்கணுங்க எங்க ஊர் அவங்க தாலிக்கு எல்லாம் பேசிச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும். பவுலினாக்கு இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவுமே வயசு இல்ல. அப்ப நான் எல்லாம் சின்ன பையனா இருந்தேன். நீங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, சின்ன படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இப்படி குறுமடத்துக்கு போட்டுட்டு பாவம் ஜெயிச்சுட்டு வருவீங்க. குறுமட லீவுக்கு எல்லாம் வருவீங்க. ஆமா 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 வந்து நின்று ஒரு மாசம் 2 மாசம் லீவ் கிடைக்கிற சமயம். ஆமா ஆமா ஆமா. அண்ணன் தானே? அண்ணனா தம்பியா? பேசுதா சார்? தம்பி தானா? இன்னொரு தம்பி உண்டுங்களா? ஏன்னா தம்பி உண்டு. சுமையில்லாம இருக்காங்கல்ல? ஆமா ஆமா இப்போ உண்டா? உண்டு. சுமைக்கா நல்லா இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். அவருக்கு சுமை இல்லாம இருந்தேன்னு தெரியும். இந்த வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி வருவாங்க. ஃபாதர் எங்களை கூட்டிட்டு சூரிய சேர பார்க்கறது. சரி. அங்க மேல்பால பள்ளிக்கூடம் கோவில் தான். அங்க செருவல்லூர் பற்றி ஏதாவது தெரியுமா? இங்க இருந்தா எல்லாரும் போவாங்க. ஃபாதர் செருவல்லூர்ல பெரிய அளவு கவனம் செலுத்தல. மேல்பாலைக்கு செருவல்லூர் தானே முதல்ல பங்கா இருந்தது, மேல்பாலைக்கு முன்னாடி இல்லையா? ஊசைக்கு போவாரு.
தோமையார்புரம். 10 கணிக்கெல்லாம் போவோம். 10 காணிக்கெல்லாம் போவீங்க? ஃபாதர் வருவார்? ஆமா, எங்களை கூட்டிட்டு அவர்தான் எங்களை கூட்டிட்டு போவோம். பிளாஸ்டிக் வண்டியில? அதுல ஒரு 5-6 பேர். ஆமா, பிளாஸ்டிக் ஜீப்ல. சிஸ்டர் அதை கொண்டு போறோம் ஏலத்தில். சிஸ்டர் வருவாங்க எங்க கூட. அப்புறம் நாங்க ஸ்னேப் அக்கா, நான் வந்து பிறகு கிறிஸ்டிக்கா அக்கா, கிறிஸ்டிகா அக்கா, திரசம்மா. 4 பேர் போவோம். பிள்ளைங்க இன்னும் 2 சிஸ்டர். அவ்வளோ பாபுஜி 6-7 பேர் 2 வீடு. அப்பமே பாபுஜின்னு தான் சொல்லுவீங்களா? இல்லை, ஃபாதர்ன்னு சொல்லி. இங்கே வந்த பிறகுதான், திருமலைக்கு வந்த பிறகுதான் பாபுஜி. ஆனால் திருமலையில் அவர் ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அவர் எல்லாத்துலயும் எளிமையா தான் வாழ்ந்தாரு. அங்க நம்ம ஊர்ல இருக்கும்போது சாப்பாடெல்லாம் கீழே உட்காந்து சாப்பிடுவாரு. அங்க நம்ம ஊர்ல இருக்கும்போதும் அப்படிதான். ரொம்ப ஒரு சின்ன பெஞ்சு தானே, ஒரு பெஞ்சு கூட படுத்துதான் இருக்கும். அவர் படுக்கிறதெல்லாம் அப்பெல்லாம் மேடம் ஒண்ணும் இல்ல, மேடம் ஒண்ணும் கிடையாது. அப்படியா? சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு நாங்க பாத்திரக்கு துறவி சொன்னா, அது உங்களுக்கு ஒரு பெரிய கட்டில் போடணும், இல்ல நாங்க போய் அவருக்கு ரூம்ல போய் சொல்றோம். ரூம் மட்டும் இல்ல, எப்படி அந்த கோவில் பக்கம் இருக்குல்ல, கோவில் சைடு இருக்குல்ல, அதுதான் அவங்க கொஞ்சம். அப்படியா? அந்த மேடம் சரியான வீடாக இல்ல, சரியான கட்டில் எல்லாம் இல்ல. அப்படி நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன இல்ல உங்களுக்கு அனுபவம், இங்க உள்ள அனுபவங்கள் சொல்லுங்க. கடைசி கட்டத்துல அவரு என்ன நினைச்சாரு, எப்படி இருந்தாரு? கடைசியில மலை கோயில் எல்லாம் கட்டணும்னு சொன்னாரு. சொன்னாரா? ஆமா, அதெல்லாம் கேட்டுட்டு சுத்திலே நிறைய வீடுகள் வரும். அப்போ அங்க பார்க்கும்போது அழகா இருக்கும். நாங்க அப்போ ஸ்னேப்பக்கா, திரேசக்கா, இப்ப வீடுகள் வர்றதுக்கு பதிலாக வீடு வந்தாச்சு. இந்த வீடெல்லாம் வந்தாச்சு, கட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த வீடு அப்போ கட்டிட்டு இருக்கும்போது மலைக்கு பறக்கக்குள்ள இருக்கு பிள்ளைங்க மக்கள் வருவாங்க, யாரும் பார்க்கறதுக்கு எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் போவோம். இங்க பாதை தெரிச்சு நான் போவேன். வந்து மலைக்கு மேல மலைக்கு, அப்புறம் அங்கே வரவங்களும் வருவாங்க மலைக்கு. நம்ம ஊர்ல இருந்து வரோம். பெருசா வந்து அம்மா தான் நிறைய நாள் வந்துருக்காங்க. அப்படியா? நேரத்துல இருந்து நிறைய வர்க்கீஸ்லாம் வருவாங்க, ஃபாதர் பார்க்கறதுக்கு அந்த அம்மா வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, பார்க்கறதுக்கு எல்லாம் வருவாங்க. ஆனா பாபுஜி வந்து இங்க வந்து கடைசியில அவருக்கு இந்த ரொம்ப கை நாட்டு பார்க்கின்சன் எப்போ அவர் மாத்திரை எடுக்கணும், மருந்து ஒரே அவர் வெளியெல்லாம் போவார்ல, ரொம்ப கஷ்டம் தான். காய்ச்சல் எல்லாம் வந்து அதோட வந்து சிஸ்டர்ஸ் இருந்தா நல்லா கவனிப்பாங்க. சிஸ்டர்ஸ் யாரையும் சிஸ்டர் லீவு தான் நல்லா கவனிச்சாங்களா? லீவக்கா தான் அம்மா வந்து தம்பி வீட்டுல இப்போ எல்லாரும் நல்லா செய்வாங்க. மக்களும் நல்லா கவனிச்சாங்க. நிறைய மக்கள் இருந்து பார்த்தாங்க. அப்பவும் பாசமா தான் இருந்தாரு. எல்லாம் நல்ல பாசமா நல்லாதான் இருந்தாரு. எல்லாருக்கும் நல்ல பாசமா தான் இருப்பாரு. ஒரு ஆள் 2 பேருக்கு இல்ல, எல்லார்ட்டையும் பாசமா இருக்கு. நல்ல பாசமா அன்பா நல்லா ரொம்ப. ஆனா மக்களுக்கு நல்ல உதவி செய்யறாரு. இந்த வீடுலாம் அவர் தானே கட்டி. இது இப்ப மக்கள் கட்டுறது அந்த ஓடு வீடு இருக்குல்ல, அதே போல உள்ள வீடு எல்லாம் வீடு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு 3 செஞ்சு 4 செஞ்சு அப்படி எல்லாரையும் கொடுத்து வீடை கட்டி மக்கள் சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் இப்போ அவங்க அப்பா பாபுஜி வந்து ஒரு கடவுள்னு தான் அவங்க நினைச்சு அங்கேயும் கோயில் கட்டி இருக்கு. அப்ப இந்து முறையில கோயில் கட்டுனதுனால மக்கள் எதிர்ப்பு கொடுத்தாங்களா? எதிர்ப்பு எல்லாரும் கொடுக்கல. அதை பாபுஜி சொன்னாரு, ஒரே கடவுளை நம்ம நம்புறோம், எல்லாரும் அதை நம்புறோம் சொல்லிதான் அவரு அந்த கோவில் கட்டணும். சரி சரி, எல்லா மக்களையும் வச்சதானே அவருக்கு கட்டு. அதனால கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்து கொஞ்சம் எல்லா மக்கள் அப்படி இருந்தாங்க. பிறகு சரியாயிடுச்சு. ஹிந்து கோயில் கட்டி வச்சிருக்கு, ஹிந்து கோயில கட்டி வச்சிருக்கு. ஹிந்து கோயில் கட்டி இருக்கு. அதாவது நாங்க எல்லாரும் சொன்னோம் அது ஹிந்து கோயில் இல்ல, அது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான் அவர் செய்தது. அது நல்லது. ஹிந்து கோயில் மாதிரி செய்தாதான் அதுவும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? அதெல்லாம் நாங்க சொல்லுவோம் அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க. நிறைய பேர் மக்கள் எல்லாம் நல்லா இதா இருப்பாங்க, பாதட்ட நல்லா பாக்கமா இருப்பாங்க. நல்லா நிறைய இடத்துல நல்லா 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் 6 பேர் 7 பேர் 8 பேர் 9 பேர் 10 பேர் 11 பேர் 12 பேர் 13 பேர் 14 பேர் 15 பேர் 16 பேர் 17 பேர் 18 பேர் 19 பேர் 20 பேர் 21 பேர் 22 பேர் 23 பேர் 24 பேர் 25 பேர் 26 பேர் 27 பேர் 28 பேர் 29 பேர் 30 பேர் 31 பேர் 32 பேர் 33 பேர் 34 பேர் 35 பேர் 36 பேர் 37 பேர் 38 பேர் 39 பேர் 40 பேர் 41 பேர் 42 பேர் 43 பேர் 44 பேர் 45 பேர் 46 பேர் 47 பேர் 48 பேர் 49 பேர் 50 பேர் 51 பேர் 52 பேர் 53 பேர் 54 பேர் 55 பேர் 56 பேர் 57 பேர் 58 பேர் 59 பேர் 60 பேர் 61 பேர் 62 பேர் 63 பேர் 64 பேர் 65 பேர் 66 பேர் 67 பேர் 68 பேர் 69 பேர் 70 பேர் 71 பேர் 72 பேர் 73 பேர் 74 பேர் 75 பேர் 76 பேர் 77
கோவிலாட்டு இல்ல, சின்ன கோவில் தான் இருந்தாங்க. இல்ல குடிசை கோவில் தான் இருந்தது முதல்ல ஆரம்பம். ஆமா, பிறகுதான் மதுரை மீனாட்சி டெம்பிள் மாடல்ல ஆமா கட்டினது. அழகா இந்த மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன். அவரு இந்த டூருக்கெல்லாம் போகும்போது அங்க எல்லாம் ஒரு இடம் பார்க்க போவார்ல, அப்போ ஒவ்வொரு சாலமா அதே பறக்கணும் போது அதே மாடல். ஆமா ஆமா ஆமா. ஆனா அது இப்போ இடிச்சாங்களோ? இல்ல இல்ல இல்ல, இடிக்க விட மாட்டான். இல்ல அதான் கேட்டேன். அதெல்லாம் நல்ல ஒரு மாடலா தான் இருந்தது. எல்லாருக்கும் அந்த கோவில் நல்லா பிடிக்கும். இந்த சமயம் தப்பி பிடிக்க முதல்ல. இப்ப ஃபாதருடைய வாழ்க்கையை பற்றி ஒட்டுமொத்தமா என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு புனிதர் ஆக்கலாமா? ஆக்கலாமா, கட்டாயம் ஆக்கலாம். அவர் கடைசி வரை அவரு நான் வளர்ந்தது இந்த இந்தியா மண்ணில தான் நான் இருப்பேன், இந்தியா மண்ணில தான் நான் இங்கே இருப்பேன், மக்களோட இருப்பேன்னு சொன்னாரு. கடைசி வரை அதுதான் அவர் சொன்னாரு. அதான் நம்ம பறக்கணும் மக்கள் வந்தாங்களே, இறந்த உடனே பறக்கணும் மக்கள் வண்டி கொண்டு வந்தாங்க பாவரை கூட்டிட்டு வர அங்க கொண்டு போயிட்டு. அப்போ இந்த சிஸ்டர் சொன்னாங்க, தீபக்க சொன்னாங்க, அது பாதரே உயிர் எழுதி வச்சிருக்காரு, இந்த இடம் இந்த மலையடி ஓரத்துலதான் அவரை அடக்கணும் அப்படின்னு அடக்கணும் என்னன்னு அவர் உயிர் எழுதி வச்சிருக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்தோட தான் இருந்தாங்க. அது நல்லா ஆசைப்பட்டாங்க அங்க கொண்டு. அது எல்லா ஊருக்கும் கொண்டு போக முடியாது இல்லையா? அந்த லான்புறங்காரங்க கேட்பாங்க, பறகுந்துக்காரங்க கேட்பாங்க. அவங்க அதை நினைச்சுதான் அவங்க சொன்னாங்க, அப்படி நம்ம செய்யணும். இங்க மகள் நீ கூட வா, நீ உட்காரு வா, இந்த அப்படி அவரு நல்ல இது கடைசியில எல்லா மக்களோட நல்லா தான் இருந்தாரு. எல்லா மக்களும் யாரையும் அவருக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, ஹிந்து மக்களையும் வித்தியாசம் இல்லை, கிறிஸ்டியன் மக்களையும் இல்லை. எல்லா மக்களும் ஒரே மக்கள், எல்லாம் ஆண்டவருக்காக உள்ள பிள்ளைங்க, கடவுளுடைய மக்கள் எல்லாரும். அதனால ஜாதி மதம் ஒன்றும் வேண்டாம். அவரு எல்லாரையும் ஒரே அழகா ஒரே இதாக பார்க்கிறாரு. எல்லாருக்கும் சாப்பாடும் அவரு நம்ம எது கொடுத்தாலும் வாங்கி ஒரு நெல்லிக்காய் கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடுவாரு. ஆனால் அவ்வளோ ஒரு இது இல்லை, அவருக்கு ஒரு பெருமை மாதிரியோ ஒரு இது இல்லை. நம்ம பிள்ளைங்க தராங்க, நம்ம வாங்கி சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். இப்படியெல்லாம் நல்ல பாதம். ஆனால் இப்படி ஒரு பாதம் நமக்கு உலகத்துல இங்கே கிடைக்கும். மக்களை வளர்த்துறதை பார்த்தா தான் ரொம்ப அது நிறைய பாவம் தான். நம்ம ஊர் பூரா பாவப்பட்ட மக்கள் தானே, பனேரிய மக்கள் தானே. அந்த நேரம் பணக்கார யாருமே கிடையாது அந்த சமயம், பனேரிகள் தானே, எல்லாம் பனேரிய மக்கள் தான். ஆனால் நல்ல கஷ்டமான மக்கள். மக்களுடைய கஷ்டத்தை எல்லாம் பார்த்து இவரு ரொம்ப வருத்தம். ஒவ்வொரு குடும்பங்களையும் வருவாரு. காலையில பூசை முடிஞ்சோன்னா மக்கள் என்ன சாப்பிட்டுருக்காங்க, என்ன செய்திருக்காங்க பார்க்க வருவாரு. எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. வந்து அங்கே வரிசையா கொஞ்சம் வீடு குடிசை வீடுகள் தான் இருக்கு, அந்த வீடுகளை எல்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு அங்க சாப்பாடு ஒன்றும் இருக்காது, எல்லாம் திறந்து பார்ப்பாரு. நிறைய எல்லாம் மக்களுக்கு பிள்ளைகளுக்கு எதாவது சாப்பாடு இருக்காங்க, அங்க ஒரு சாப்பாடு இருக்காது. அப்போ என்ன செய்வாரு இவரு, ஒன்னா பூசை முடிஞ்சோட அங்கே போய் சிஸ்டர் சொல்லுவாரு, மக்களுக்கு ஒரு சாப்பாடு கிடையாது வீட்டில். நானும் அங்கேயே போயாச்சு, போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா மடத்துல நாங்கள் கீழே இறங்கின போதுமா இருக்கு. அப்போ அப்படி வருவாரு சிஸ்டர்ஸ். உடனே ஏதாவது ரவை கிண்டியோ வேற ஏதாவது இந்த உப்பும் அந்த இது பால்பொடி எல்லாம் எப்போ வந்தது? அதுக்கு இந்தியா வந்துச்சு பால்பொடி. அவர் வரும்போதே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாரு. சின்ன சின்ன டின்னுகளுக்கு அப்படியே கொடுத்துட்டு பிறகு அது போட்டோ எடுக்கிறீங்க. ஆமா, ஏன்னா இப்ப ஃபாதரை நேரடியா தெரிஞ்சவங்க எல்லாம் போயாச்சு. நீ அவங்க சொல்றதையாவது கேட்டு வைக்கணும் இல்லையா? நம்ம இப்ப யாரும் இல்லை, இல்லை பறக்கணும் யாரும் இல்லை. ஸ்னேப்பக்காரன் தான் நிறைய. ஆமா, அதைத்தான் நான் சொன்னது. கிறிஸ்டினா கிறிஸ்டினா முந்தையே போயிட்டா. பாவுச்சு போய் ஒரு வருஷத்துல அவரும் போயிட்டா. யாராவது ஒரு ஆள் சொல்லணும் இல்லையா, இப்படி ஒரு ஆள் இருந்தாரு. சிஸ்டர்ஸும் அவ்வளவு தூரம் இல்லை, தெரிஞ்ச சிஸ்டர்ஸும் யாரும் கிடையாது. பறக்க